எங்களின் இந்த 5 லட்சம் கோடி கடனை பெற்று நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம் ஒன்று கல்வியை உலகத்தரத்திற்கு கொடுத்தேன் சொல்ல முடியுமா? போக்குவரத்தை சிறப்பாக நடத்தினேன் சொல்ல முடியுமா? படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை என்ற நிலை இல்லாது எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்தேன் ஒன்று சொல்ல முடியுமா? பிறகு என்ன கர்மத்துக்கு 10 லட்சம் கோடி கடன் வந்தது? யார் கேட்பது? மின்துறையில் மட்டும் 1.5 லட்சம் கோடி கடன், போக்குவரத்தில் 1 லட்சம் கோடி கடன். 1 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு உன்னை ஓசி பஸ் ஓட்ட சொல்லி எவன் கேட்டான்? யார் கேட்டது? உன் மகன் வென்று வந்து நடுவில் படுக்க வச்சு அந்த ஓசி பஸ் அவங்க மேலே ஏத்தனை நீ பாட்டு நாட்டை நாசமாக்கி 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி, ஒவ்வொருத்தன் தலையிலே 2 லட்சம் கடன், 2 லட்சம் கடன். குடும்ப அட்டைக்கு 2000, அதே அட்டையில் 2 லட்சம் கடன் இருக்கு. கேவலம். நாட்டு பிள்ளை மக்களை குடிக்க வச்சு 25 லட்சம் பேர் தாலி எடுத்து அதிக இளமதவியில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு வெக்கம் இல்லாமல் பேச்சு வேற. தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் சாதனை, குடிக்க வச்ச தாலியை அறுத்தோம் அதுவும் சாதனை தானே. அதை பேசு ஓட்டு கேட்குற இடத்துல பேசு வந்து பேசு பார்ப்போம். எல்லாத்தையும் தனியார்ட்ட கொடுத்துருவார். பள்ளி அது அவருக்கு தனியார் தான் நல்லா கொடுப்பார். மருத்துவமனை தனியார் தான் நல்லா நடத்துவார். போக்குவரத்து தனியார் தான் நல்லா நடத்துவார். தண்ணீர் தனியார் தான் நல்லா தண்ணீர் விற்பார். நீ என்ன விற்ப? டாஸ்மார்க்கு சாராயத்தை மட்டும் நீ விற்ப. டாஸ்மார்க்கு மட்டும் அரசு நடத்துது. உலகத்தில் இப்படி எங்கேயாவது ஒரு ஆட்சியை பத்திரிக்கையில் மாற்றணும், தலைகளாக மாற்றணும். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். எப்படி மாற்றம்? கரும்பாறையை சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சி தான் புரட்சி. இந்த அதிமுகங்கிற கரும்பாறையை சிறிய கடப்பாறை, நாம் தமிழர் கட்சி என்கிற சிறிய கடப்பாறை புரட்டி உருட்டி விடும். கேவலம். தேர்தல் களத்தில் ஒன்று சொல்ல முடியல. 5 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு நல்லதை சொல்லி ஓட்டு கேட்க முடியல. வரும்போது 2000 தாரேன், 8000 டோக்கன் தாரேன், 10,000 டோக்கன் தாரேன். ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் டோக்கன் வாங்கிட்டு சாப்பிட போய் சொல்லுவான். டோக்கன் விற்கிற பால் ஒரு தலைவன் மாதிரி அவன் அதை நடத்து தலைவன் மாதிரி. கேரளா இந்த கேரளாவில் இப்போ தான் தேர்தல் நடந்திருக்கு. யாராவது ஓட்டு காசு கொடுத்தானா? ஒரு இலவச அறிவிப்பை படிச்சிருக்கியா? ஏன்? அங்கே தலைவர் இருக்கான், படிச்சிருக்கான், அறிவு இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கேரளாவில் போய் 2 வேட்பாளர்கள் அதிமுகவுக்கு போட்டாங்க. எல்லையில் நம்ம ஊர் மாதிரி அங்கே போய் ஓட்டு காசு கொடுக்க போக நீ நம்ப முடியுதா? கட்ட விளக்க மர வச்சு அடித்து விரட்டினாங்க. எங்கே வந்து காசு கொடுக்குறாங்க? ஏன்டா அவனுக்கு இருக்கிற நமக்கு அறிவில்லை? நான் ஒன்று செய்கிறேன், வீட்டில் ஏறி குதித்து 10 லட்ச ரூபாய் திருடிடுறேன். பார்த்துட்டா எங்கள் ஆத்தா திருடிட்டேன் 10 லட்சம், இந்த ஓம் பங்கு 10,000 கொடுத்தா என்னை விட்டுருவியா? கட்டி வச்சு வெளுக்க மாட்டேன். அப்போ இவன் 10,000 கொடுத்தா ஐயா வாங்குற? வீட்டில் திருடினா கட்டி வச்சு அடிப்பேன்னா, நாட்டில் திருடி தானே உனக்கு டோக்கன் 8,000, டோக்கன் 10,000 கொடுக்குறேன். எப்படி வாங்கிக்கிற நீ? எப்படி வாங்கிக்கிற? இந்த 8,000 கொடுக்குறாருல, எங்கேருந்து கொடுக்குறாரு? கேளு, ஒரு தடவை கேளு. 2000 குடும்ப தலைவிக்கு எங்கேருந்து கொடுக்குற? என்ன நீ கர்ண மகாராசா பரம்பரை இல்லை சேர சோழ பாண்டிய வாரிசா? எங்கேருந்து கொடுக்குற? இந்த கேள்வியை எப்போ நீங்கள் கேட்ப? அன்னைக்கு தான் நாடு மக்கள் உருப்பட முடியும். அன்னைக்கு தான் மாறும். இவன் எங்கே கொண்டு நிறுத்துவான்? இப்படியே கொடுப்பான். ஒரு தேர்தல் இலவச அறிவிப்பு 8,000, 10,000. அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போது 20,000, 25,000. கடைசியாக நாடு என்னாகும்? திவாலாகும். 10 பைசா இருக்காது. முக்கிய நிர்வாகம், ஆசிரியருக்கு சம்பளம், காவல்துறைக்கு சம்பளம், போக்குவரத்து தொழிலாளர் சம்பளம், என்ன சொல்கிறது, மருத்துவருக்கு சம்பளம், செவிலியருக்கு சம்பளம். இப்போவே கொடுக்க முடியல, போராடிட்டு இருக்கான். சுத்தமாக கொடுக்க முடியாது. கிளர்ச்சி வெடிக்கும், புரட்சி வரும், நாடு செதஞ்சு சுக்கா ஓடும். அன்னைக்கு இந்த மண்ணில் வடிக்கிற புரட்சிக்கு தலைமை இருக்க இந்த மகன் தான் நிற்பேன். எவனுக்கு என்னது நல்ல ஆட்சி கொடுத்துட்டாரு. பெரிய கட்சி, நாட்டிலேயே பெரிய கட்சி. எதுக்கு 22 கட்சி கூட்டணி? எதுக்கு
எதற்கு 22 கட்சி கூட்டணி? தமிழ்நாட்டில் ஒரே கட்சி தான் பெரிய கட்சி, நாம் தமிழர் கட்சி. 234 தொகுதியிலும் போட்டியிடுகிற ஒரே கட்சி. 234 தொகுதியிலும் முதல் பெட்டியில் ஒரே ஒரு கட்சியின் சின்னம் மட்டும்தான் இருக்கு. நாங்கள் பெரிய கட்சி. கொள்கையில், கோட்பாட்டில், நேர்மையில், உண்மையில், உழைப்பில், லட்சிய உறுதியில் நாங்கள் தான். தேர்தலில் தோற்றிருக்கலாம், கொண்ட கொள்கையில் சற்றும் தளர்வில்லாத வெற்றி அடைந்த கட்சி. சமரசம் செய்ய தெரியாதா? அரை விழுக்காடு, கால் விழுக்காடு கட்சிக்கெல்லாம் நோட்டு பேரம், சீட்டு பேரம் பேசி கூட்டணிக்கு கூப்பிடும்போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கை வைத்திருக்கிற எனக்கு எவ்வளவு பேரம் பேசப்பட்டிருக்கும் என்பதை அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்கணும். ஏன் போகல? ஏன்? என்னை வளர்த்த தலைவன், உருவாக்கிய தலைவன். சமரசம் செஞ்சு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. முன்னாடி வைக்கப்பட்டது பதவி, பணம். பணமா இனமா? இனம். பதவியா மக்களுக்கான உதவியா? உதவி. அதனால் இங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்கோம். புரியுதா? வேட்பாளரை நிற்கிற என் தங்கையை பார். எளிய மகள், எளிய மகள். எந்த பின்புலம் இல்லை, எந்த பின்புலம் இல்லை. என் உடன் பிறந்தவள். நான் தான் படிக்க வச்சேன் என் பிள்ளைய. எந்த பின்புலம் இல்லை. என் அப்பன் மந்திரியும் இல்லை, அவன் அப்ப அமைச்சரும் இல்லை. நாங்கள் எளிய பிள்ளைகள். கையை பார், கரைபடியலை. தாயின் மாரில் கறந்த பால் போல எங்கள் பிள்ளைகள். லஞ்சம் பெற்றார்கள், ஊழல் செய்தார்கள், திருடினார்கள், எந்த குற்றமும் சொல்ல முடியாது. வயிற்றில் 8 மாத கருவை சுமந்து கொண்டு இந்த தெருவில் சுத்துகிறார் என்றால் ஒரு மாற்றம். ஏன் அந்த தாய் கருதுகிறாள், நான் நிற்கிற நிலையில் நாளை பிறக்க போகிற என் பிள்ளைக்கு இந்த நிலை இருக்கக்கூடாது. படிக்க கல்வி இல்லாமல், பார்க்க வேலை இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது. எங்கள் பிள்ளைகள் என்னுடைய கனவு. நீ உன் பிள்ளைக்கு காரு பணம் காசை வைத்து விட்டு போக நினைக்கிறாய், நான் சுவாசிக்க நல்ல காற்றை வைத்து போட்டு போக துடிக்கிறேன். நீ உன் பிள்ளைக்கு தங்கத்தை வைத்து விட்டு போக வேண்டும் என்று தவிக்கிறாய், நான் என் பிள்ளைக்கு குடிக்க தண்ணியை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன், நல்ல தண்ணியை. நீ சொத்து சேர்த்து வைக்க நினைக்கிறாய், நான் என் பிள்ளை சாப்பிடுகிற சோத்தை நஞ்சில்லாமல் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், நஞ்சில்லாத சோத்தை வைத்து விட்டு போ. எதற்காக கத்தி கிடக்கிறோம்? எதற்காக? என்ன வைத்திருக்கிறாய்? நீ காற்றை சுவாசிக்கிறாயா? கந்தக தூசி. நீரை குடிக்கிறாயா? விஷம். சோறையா உண்கிறாய்? நச்சு. பிறக்கிற குழந்தை புற்றோட பிறக்குது, காரணம் என்னென்று கண்டறிந்தாயா? ஏன் ஏன் தாய்ப்பாலை தவிர எதையும் குடிக்காத பிள்ளைக்கு ஏனடா புற்று? பான்பாராக்கு போட்டதா? சிகரெட்டு புகைத்ததா? எதனால் புற்று? தாய்ப்பால் நஞ்சாகி போனதடா. ஏன்? குடிக்கிற நீரில் யுரேனியம் கலந்தது. எதனாலே? மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், விளக்கெண்ணெய், வெங்காயம் எல்லாம் நச்சாலையும் சிப்காடு மப்காடு நிறுவனா நிலத்தின் நீர் நஞ்சாயிருச்சு. அந்த நீரை குடித்து தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. காற்று நஞ்சு, உணவு நஞ்சு, நீர் நஞ்சு, எல்லாம் நஞ்சு. இதை சரி செய்ய துடிக்கிறவங்க பிள்ளைகள். போட்டா போடு, போடலைன்னா போ. ஆனால் பிறவி கடமை நாங்கள் கத்துறோம். என் அறிவு சமூகமே, அறிவு சமூகமே, மதம் பார்க்காத, மதம் பார்த்தா போடாத, எனக்கு போடாத, ஓட்டு போடாத. உன் மதம் வேண்டும் என்றால் கட்டி வைத்தாள். உன் மதத்தை விட மேலானது என் மலை. என் மலையை காக்க நிற்கணும். அப்போ மலையை வெட்டிட்டு போனால் மதம் இருந்தால் போதும், மலை போனால் போகட்டும். சாதி இருந்தால் போதும், மதம் இருந்தால் போதும். என் மொழி அழிந்து விட்டது, கவலை இருக்கா? என் வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது, கவலை இருக்கா? என் நிலத்தின் வளம் களவு போகிறது, அதை பற்றி கவலை இருக்கா? மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் என்று என் தாயின் ஈரக்குலை அறுத்துக்கிட்டு போகிறானே, உனக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா? என் தாயின் மாறை அறுத்து போகிறான் என் மலையை. அது மலையா? கற்குவியலா? பூமி தாயின் மாறு இல்லையா? என் தாயின் மாறில் வந்த பால் எனக்கும் என் தங்கைக்கும். ஆனால் என் பூமி தாயின் மலை மாறில் வந்த பால் உலக உயிர்களின் தாய்ப்பால் என்பதை அறிவு சமூகம் அறியணும். அதிலிருந்து தான் ஆறு, ஆறிலிருந்தான் நீர், நீரிலிருந்தான் வயிறு, வயிறிலிருந்தான் சோறு, சோறிலிருந்தான் உயிர். அன்பு சொந்தங்களே, அருமை பெற்றோர்களே, எல்லா உயிர்களுக்கும் தாய்ப்பாலை தந்தவள் அந்த மலை இல்லையா? அதை மண் சாண்ட் என்றும் கல்குவார் என்றும் வெட்டி எடுத்து போகிறானே. மதத்தை பிடித்து மதத்தை காக்க துடிக்கிற நீங்கள் ஏன் மலையை வெட்டுவதை சகிக்கிறீர்கள்? ஏன்? நபிகள் அந்த ஹீரா மலையில் தானே, அந்த மலையில், மலை குகையில் தானே பேரவர்களை பெற்றார். அந்த மலை இந்த மலை இல்லையா? இயேசு பலாயிரக்கணக்கான பேருரை, அருளுரையை மலைமுகடில் நின்று தானே உரையாற்றினார். அந்த மலை இந்த மலை இல்லையா?
எங்களுடைய திருமுருகன் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்றீர்களே, அந்த குன்று இந்த குன்று இல்லையா? வெட்டி ஏற்றுகிறான், எப்படி வேடிக்கை பார்க்கிறீர்கள்? சாதியை வைத்து நீங்கள் சாதித்தன் என்ன? மதத்தை வைத்து மதத்தை காக்கணும், மதத்தை காக்க வேண்டும் நினைக்கிறீர்கள். கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் எல்லாரும் திமுக பாதுகாப்பு என்று அங்கே போடுகிறீர்கள். இந்துக்கள் RSS பிஜேபி எங்களுக்கு பாதுகாப்பு என்று அங்கே போடுகிறார்கள். எங்களை தூக்கி 15 வருடமாக தெருவிலே போடுகிறீர்கள். என்றைக்கு ஒரு நல்ல அரசியலை உருவாக்குவீர்கள்? என்றைக்கு உருவாக்குவீர்கள்? என்றைக்கு? ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்கிறார் நபிகள் நாயகம். நீங்கள் ஊழல் லஞ்சம் செய்யவில்லை, செய்கிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை. செய்கிறான் திமுக, செய்கிறான் காங்கிரஸ். அவனுக்கே திருப்பி வாக்கை போட்டால் அந்த சாபம் உங்களுக்கு வராதா? என்ன கொடுமை இது! அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி போராடியவன் உண்டு. என் முண்டவன் பழனி பாபா என்கிற புரட்சியாளன், வேற எவனுங்க உண்டு? இப்பவும் சொல்றேன், நான் உங்க ஓட்டுக்காக நிக்கல, நான் பிறந்த நாட்டுக்காக நிற்கிறேன். நான் உங்கள் வாக்குக்காக வரவில்லை. வருங்கால என் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக கத்துறேன். நம்பிக்கை இருந்தால் வாக்குத்தான். நல்ல கல்வி, தரமான கல்வி, நல்ல மருத்துவம், தூய குடிநீரை கட்டணம் இல்லாமல் தாரேன். மீது எல்லாம் தாரேன், கட்டணம் இல்லாமல் இல்லை. இலவசம் என்று இந்த வாழ்க்கையில் இல்லை, அழிச்சிடும். ஒன்று கிடையாது. படிப்பு, வேலை, சம்பளம், வாழ்க்கை. உன்னை கையேந்த வைக்க மாட்டேன், கவனமாக. இந்த மாதிரி அத்துருங்க. என் அன்பு சொந்தங்களிடத்தில் பாருங்கள், இந்த எளிய மகளை வெற்றியடை செய்யுங்கள். ஏற்கனவே நின்றார்கள், வென்றார்கள். என்ன செய்தார்கள்? இங்கே பாருங்க, என் தாய் மீது உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய் மீது, எனக்கு அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் மீது, என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிற என் தலைவன் பிரபாகரன் மீது, நான் தினமும் வணங்கும் என் இறை திருமுருக பெருமான் மீது, என் தாய் வீரமாகாளி என் குலதெய்வத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். இறைமகன் இயேசு எல்லாம் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். என் தங்கையை வெல்லவை. உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைப்பார். அறிவு சமூகமே, ஆய்ந்து அறிந்து தெளிந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்து. வரலாறு உனக்கு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறது. காலம் உனக்கு நல்ல கடமையை கையளித்திருக்கிறது. சிந்தித்து பார்த்து என் தங்கைக்கு இந்த மண்ணிலே போட்டியிடுகிற, பாபநாசம் தொகுதியில் போட்டியிடுகிற என் தங்கை வழக்கறிஞர் அனீஸ் பாத்திமா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணில் இருக்கிற எண்ணற்ற பிரச்சனைகளுக்கும் அதற்கான தீர்வையும் என் தங்கை கையிலே ஏந்தி இருக்கிறாள். உங்களுக்கு தருவாள். பாருங்கள், இந்த நாட்டை பூமி பந்தின் மிகச்சிறந்த நாடாக மாற்றி படைக்கிற கனவோடு நாங்கள் இந்த களத்தில் நிற்கிறோம். என் தங்கையை வெற்றி பெற செய்து சரித்திரத்தை மாற்றுங்கள். திமுக வெல்வது, கூட்டணி வெல்வது, அதிமுக வெல்வதன் கூட்டணி வெல்வது ஒரு செய்தி, தொலைக்காட்சியில் செய்தித்தாளில் ஒரு செய்தி. என் தங்கை அனீஸ் பாத்திமா வெல்வது வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சி, சரித்திரத்தில் மாபெரும் சாதனை சாதித்து காட்டினார்கள் பாபநாச மக்கள் என்றதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம்பற்றதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் தங்கை அனீஸ் பாத்திமா வெல்க, வெல்க, வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். பாபநாசம் தொகுதி வேட்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் எங்களின் தாய்ப்புலி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார். இது வெறும் வேல் இல்ல, வெற்றிவேல், வீரவேல். இந்த வெற்றி வேலை என் தங்கைக்கு அன்பு பரிசாக கொடுக்கிறேன். புரட்சி வெல்லட்டும். நாம் தமிழர்.